கடகராசினியர்களுக்கு வணக்கம். உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்தால் உங்கள் விதி மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய், நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி அமாவாசையின் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாத அமாவாசை என்பது எப்போது வருகிறது, தேதி, நேரம் மற்றும் இந்த அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இந்த வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருகிறது. மிகவும் சிறப்பானதாகவும் அமைகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025ஆம் ஆண்டு திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாதங்களான 12 மாதங்களில் மிகவும் முக்கியமானதாக 2வது மாதமான வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை போலவே விசேஷமானதாகும். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் இந்த பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இந்த வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகவும் அமைகிறது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் வைகாசி அமாவாசை 2025ஆம் ஆண்டில் தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும்போது வைகாசி அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி அன்று வருகிறது. அதே போல வைகாசி அமாவாசை இந்த 2025ஆம் ஆண்டு திதி தொடங்க நேரம் மே 26, 2025 காலை 11:30. அதே போல இந்த வைகாசி அமாவாசை 2025ஆம் ஆண்டு திதி முடியும் நேரமாக மே 27, 2025 காலை 9:10 மணி. இந்த மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது. அடுத்த நாள் காலை 9 மணி அளவில் முடிகிறது. அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025 திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைகாசி அமாவாசை 2025 திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி 11 மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக 1 மணிக்குள் தருவது நல்லது. இந்த வைகாசி அமாவாசை 2025ஆம் ஆண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் இந்த 2025 வைகாசி அமாவாசை அன்று சந்திரனை வழிபடுவது உகந்தது. சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார். ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது. வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் 2 ஒளிக்கரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படும். அதாவது ரிஷபராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில்
சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெறும்போது அடைந்து பெயர்ச்சியாகும் போது இந்த வைகாசி அமாவாசை திதி தோன்றும். இப்படிப்பட்ட இந்த வைகாசி அமாவாசை நாளில் கடகராசினியர்கள் செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்று சிறப்பு வாய்ந்ததாக இந்த வைகாசி அமாவாசை அமைகிறது. அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும். பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும். அது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வரும் இடையூறுகளை தாண்டி வர உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சனி கோவிலில் கடுகு எண்ணெய், கருப்பு உளுந்து, இரும்பு துண்டு, நீலமலர் தானமாக கொடுத்து வணங்கவும், சனி மந்திரத்தை 101 முறை ஜபிக்கவும். அப்படி செய்வதன் மூலமாக உங்களிடம் உள்ள கோபம், கெட்ட பலன்கள் ஆகியவை நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். அதே போல பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம். இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஓங்கும். நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம். அதே போல இந்த அமாவாசை நாளில் கடகராசினியர்களான நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. துளசி இலையை பறிக்க கூடாது. இந்த நாளில் இறைச்சி, முட்டை, மீன், வெங்காயம், பூண்டு உண்ணக்கூடாது. நீண்ட தூரம் பயணம் கூடாது. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். 21 முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும். அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும். இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும். குறிப்பா இன்றைய நாளில் அன்னதானம் வழங்குவது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அதாவது குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனவே வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள். மேலும் அன்று குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும். அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும். இதனால் தலைமுறை செழிக்கும். ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தாலும் கூட அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வழிவகுக்கும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த நாளில் கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காரணமே இல்லாமல் தடைபட்டு வந்த காரியங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக நடத்த முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குது. அதே போல குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமல்லாமல் உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்ற பலன்களை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.